ஹே ஹடாமே சாம்பப்பூ ஹலோ எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அக்காவோட வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கா, மன்னிச்சிருங்க. தென் வீடியோ நாள் போடுறதுக்கும் சாரி சாரி சாரி. ஏன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, அப்புறம் நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு. ஓகேவா, அதனால தான்டா எப்பயும் போல பெருசா பேச விரும்பல. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய ஒன் ஷாட். நான் சுகா ஒன் ஷாட், ஜிம்மின் ஒன் ஷாட் எல்லாம் போடுறேன்டா. அயங்ல இருந்தும் வரும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, அக்காவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீட் ஃபார் மாஸ் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இது ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க வந்துட்டு. அதான்டா நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பேபி உனக்கு வேணும்னா நீ சொல்லு, நான் வந்துட்டு பிங்க் பண்றேன். ஓகேவா, நான் பேபி சொல்றது யாருக்கு கஷ்டமாச்சுன்னா அது என் வாயில வருதுடா, நான் என்ன பண்றது. எல்லாரும் கியூட் குட்டி குட்டி பேபிஸா இருக்கீங்களா, எனக்கு வந்துருது. ஓகேவா, சரி ஓகே. இன்னைக்கு என்ன ஒரே பல்ல காட்டுற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டாலும் கேட்பீங்க, தெரியும். ஓகே, எல்லாம் நல்லதுக்கே. சரி, ஹெட்ஃபோன் மஸ்டடா. சரி, ஸ்டேட் வீடியோக்குள்ள போயிடலாம். இது கொஞ்சம் ஏஜ்க்கு ஒன் ஷாட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன வீடியோ காணும் அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்காக தான். ஓகே, உங்களுக்கும் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நீங்க அப்பா என்னம்மா இன்னைக்கே ஊருக்கு போகணுமா என்ன? என்னம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, நமக்கும் வேலை இருக்கு, நீயும் இப்போ காலேஜ் போகணும்னு உனக்கு என்ன இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அப்பா ஃபர்ஸ்ட் இயர் தானப்பா, போயே ஆகணுமா என்ன? ஒரு 10 நாள் கழிச்சு போவோம். என்னது 10 நாள்? ஏற்கனவே 5 நாள் ஆச்சு இங்க வந்து. ஆமா, இன்னுமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க வந்துட்டு இல்ல ஃபர்ஸ்ட் டே, அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே நீ லீவ் போடக்கூடாது, கம்முனு வந்துரு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஏமா கிளம்பிட்டீங்களா? போய் தான் ஆகணுமா, என் தங்க புள்ளியையும் கூட்டிட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி எங்க பாட்டி வந்துட்டு உங்க ஹேரை ரப் பண்ண மாதிரி சொல்றாங்க. பாருங்க பாட்டி, நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இவங்க என்ன கூட்டிட்டு போறதுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் பாயிண்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க. அவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, பாருங்க அவளுக்கு பிடிக்கல, கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்லம்மா, இங்கேயே இருந்தானா இவன் இங்கேயே தங்கிடுவா. உங்களுக்கே தெரியும், உங்க தெய்யம் அண்ட் நாஞ்சூன்லாம் இருக்காங்க, நல்லா பாத்துக்குவாங்க. பட் இருந்தாலும் அவளுக்கு காலேஜ் இருக்குமா. என்ன அப்படின்னு. சரி, நான் தயங்க ரெடி ஆயிட்டேன்னு பாக்குறேன். சரிம்மா பட்டு, லீவு கிடைச்சா வா, பாட்டிய பார்க்க வராம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி உங்க பாட்டி கொஞ்சுறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்றீங்க. நான் எங்க மாமா விட்டு போறேன்னா என்ன? இல்ல எனக்கு லீவ் கிடைச்சா நான் வந்துருவேன், ஆனா ரொம்ப தூரமாச்சே. எங்க மாமாவுக்கு வேற வயசாயிட்டே போகுது, என்னை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, எனக்கு வருத்தமா இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உள்ள தயாங்க என்றாவறான். உங்க அப்பா அம்மா வந்துட்டு அவங்களோட திங்ஸை வந்துட்டு பேக் பண்ண போயிடுறாங்க. ஏய் என்னடி லூசு, எடுத்துட்டியா, எல்லாம் எடுத்து வச்சுட்டியாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரான். நீங்க வந்துட்டு எடுத்து வச்சுட்டோமாமா அப்படின்றீங்க. ஏன் இவ்வளவு மூஞ்சி இப்படி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இன்னைக்குதான் நீ வந்த, ஆனா நான் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போறல போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ளே நீ கிளம்ப வேண்டியதா இருக்கு. என்னடி பண்றது. ஓகே, இட்ஸ் ஓகே, நீ பத்திரமா இரு. உன்ட போன் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நான் போய் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு. நீங்க வந்துட்டு மாமா சொல்லுமா, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நீ கேக்குறீங்க. ஏன் இப்படி கேக்குற அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க வந்துட்டு சொல்ல
அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நீ என்னப்பா எங்க வீட்டுக்கு குட்டி செல்லும், உன்னை பிடிக்காம இந்த வீட்டுல யாருக்குன்னா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொல்லு மாமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவங்க வந்துட்டு எனக்கு தான் உன்னை பிடிக்கும், பாட்டிக்கெல்லாம் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் வந்துட்டு சரி சரி கடன்னு எடுத்து வை, பாட்டி கூப்பிடுறாங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு மாமா போவாத அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் போயிட்டாரு. நீங்க வந்துட்டு எல்லாம் போச்சு, இன்னைக்குதான் வந்துக்குது பாரு, இத்தனை நாளா நான் இங்க இருந்தேன் அப்பெல்லாம் வரல, இப்போ வந்துக்குது பாரு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டீங்க. ஓரளவு பேக் பண்ணிட்டு இப்ப ஊருக்கு கிளம்புறீங்க. நீங்க ஊர்ல இருந்து வெக்கேஷன் இல்ல வந்துட்டு உங்க 12th முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் அந்த லீவ் கிடைக்கும்ல கேப், அதுல வந்துட்டு இங்க வந்திருப்பீங்க உங்க பாட்டி வீட்டுக்கு. அவரும் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால அவராலே வர முடியாம போயிருக்கோம். நீங்க இப்ப இப்பதான் கிளம்பிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு கரெக்டா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடிதான் வந்திருப்பாரு. அவரே வந்து உங்ககிட்ட இப்ப பேசிருப்பாரு. இப்பதான்டா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க அவர்கிட்ட. வந்துட்டு மாமா உனக்கும் எனக்கும் இவ்வளவு கேஃபா மாமா, நீ ஏன் லேட்டா பிறந்திருக்க கூடாதா, இல்ல நான் சீக்கிரம் பிறந்திருக்கணும் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு 28 வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்பதான் ஒரு 88 ஆகுது, ஒரு எப்படி சொல்றது 18 ஆகுது. அவருக்கு வந்துட்டு இப்ப 28 ஆகுது. 10 வருஷம் கேப் இருக்கு நடுவால. வந்துட்டு என் மேலதான் தப்பு, நான் சீக்கிரம் பிறந்திருந்தா மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம், என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை நீங்களே திட்டிட்டு இருக்கீங்க. அவர் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே, நீங்க ஃபாலோ ஆயிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து அவருக்கு. அவர் எப்படின்னு தெரியல, பட் உங்களுக்கு அவரன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலயே நீங்க வந்துட்டு உங்களை விட அவர் மெச்சூரா இருப்பாரு இல்லையா, அதனால நீங்க வந்துட்டு அவரு கூடயே சுத்திட்டு இருப்பீங்க. இப்போ படிக்கணும் அப்படி காலேஜ் ஒர்க் அப்படின்ற மாதிரி அவர் போக, நீங்களும் வந்துட்டு ஜாப், அவர் ஜாப்னு கிளம்ப, நீங்க ஸ்கூல்னு அப்படியே வந்துட்டு ட்ராக்கே மாறி இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே மாமா மிஸ் யூ மாமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே நீங்க வந்துட்டு சோகமா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரீங்க. இப்போ வந்துட்டு உங்க அப்பா இருந்துகிட்டு எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை, அப்புறம் டிவி பாத்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா டிவி எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இல்ல இந்த டிவி ரிப்பேர் ஆயிடுச்சான், இதை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி இத வந்துட்டு சேல் பண்ணிடலாம், நம்ம புதுசு ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், இன்னைக்கு ஈவினிங் வந்துருமா, இதை நம்ம எடுத்துட்டு போய் சேல் பண்ணி தான் ஆகணும், அவங்க வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்துட்டு வாங்கிருக்காங்க, இதை எடுத்துட்டு போய் நம்ம அங்க கொடுக்கணும் அப்படின்னு. எங்கப்பா, நம்ம ஊர்ல தாமா அப்படின்னு. இங்க இருந்து அவ்வளவு தூரமா, ஏற்கனவே கார்ல ஸ்பேஸே இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே உங்க திங்ஸ் எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க. நானும் அம்மாவும் முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறோம், நீ வந்துட்டு பின்னாடி சீட்ல உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி சீட்டா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்க கார் எப்படின்னா முன்னாடி டிரைவர் சீட், பக்கத்துல வந்துட்டு இந்த சீட், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேப், அதான் எப்படி சொல்றது வந்துட்டு பேக் சீட் தான், ஃபுல்லா வந்துட்டு மேல கவர்ல இருக்கும், பேக்ல இருந்து இறங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கார். முன்னாடி என்ன நடக்குதுன்னு எல்லாமே பாக்கலாம், பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். பட் நடுவில் வந்துட்டு இந்த சீட் கவர் வந்துட்டு மூடிட்டு இருக்கும். ஓகேவா, பேக் சீட்ல வந்துட்டு தெளிவா தெரியாது. அங்க வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா திங்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த டிவி எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸே பார்த்தாது, இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரீங்க. சரிம்மா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ன, இல்லன்னு நீ முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறியா, அம்மாவை பின்னாடி உட்கார சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், அம்மா அங்கவே உட்காந்தும், அப்புறம் என்னதான் திட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க திங்ஸ் நீங்க வந்துட்டு பேக்ல எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. தயங்குங்க, தயம் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அக்கா வரேன்க்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு இருக்காங்க. நாம்ஜூன் அப்படின்னு அக்கா அப்படின்ற மாதிரி அவரு வந்துட்டு இருக்காரு. உன் ஒய்ஃப் எல்லாம் பத்திரமா பாத்துக்கும் நாம்ஜூன், சரியா, பிரெக்னெண்டா ஆயிட்டு ஒரு பேபியை பெத்து கொடுப்ப நானும் தான் பாக்குறேன், நான் நடக்காத போல அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. ஏங்கா அதெல்லாம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜூன் வந்துட்டு ஷையோடு சொல்றாரு. அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்துட்டு
மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஏய் பொண்டாட்டி என்னடி அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல சும்மா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு நார்மலா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு டேங் வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு பேனு பாக்குறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி நீங்க நாம் சொன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க ஷை ஆகுறதெல்லாம். இப்போ வந்துட்டு டேங் வந்துட்டு அவனோட திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உங்க பேக் பக்கத்துலயே வச்சிடறான். நீங்க வந்துட்டு அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. நீங்க வந்துட்டு அவங்களை கவனிச்சிட்டு இருக்கீங்க. ரெடியா அப்படின்னு, ஆங்கா ரெடிக்கா இப்பதான் அப்படின்னு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்து தயங்க பாக்குறீங்க. அவர் வந்துட்டு ஹே போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி எப்படி செக் பண்றீங்க? அப்ப வந்து நான் சொன்னது ஒழுங்கா பாத்து பத்திரம் அக்கா வீட்டுல தங்குற, ஒழுங்கா வேலைக்கு போகணும், ஏமாத்தின்னு தெரியக்கூடாது. இங்க ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்தான தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க காதை திருவிடுவேன் அப்படின்ற மாதிரி நாம்ஜன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன நான் நல்லா வேலை பாப்பேன், நான் அங்க எனக்கு செட்டே ஆகல தெரியுமா. இங்க நான் போயிட்டு அக்கா வீட்டுல தங்கி இல்லைன்னா நான் ஒர்க்க பாத்துறேன், ஒர்க் எல்லாம் நல்லா பாத்துட்டு புது வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தயங்க சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வந்துட்டு தேங்க நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நாங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கிறோம், வயனு கூட உட்கார வச்சுக்கோ, என்ன பத்திரம் அண்ட் ஃபேஸ் கம்மியா இருக்குடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிக்கா சரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏறுடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்ணை காட்டுறாரு. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க ஏறுடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்துட்டு புரியல உங்களுக்கு. நீங்க உங்க பாட்டியை போய் டக் பண்ணிட்டு பாட்டி எங்க மாமாவும் வந்தா அப்படின்ற மாதிரி நீங்க காது கிட்ட கேக்குறீங்க. ஆமா ஆண்டி அழகி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பாட்டி லவ் யூ பாட்டி அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள அப் பண்றீங்க. என்னடி உன்னை விட பெரிய பையன்டியவன் அப்படின்ற மாதிரி கேங்க. பாட்டி பிளீஸ் பாட்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அதுகிட்ட குசு குசுன்னு பேசுறீங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க, நான் பெருசா கண்டுக்கல. வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி என்ன பாட்டி அப்படின்றீங்க. என்னடி அப்பா பிக்ஸா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, எனக்கு வேணும் அப்படின்றீங்க. நீங்க அவனை கேட்கணுமாடி அப்படின்னு. அதெல்லாம் இல்ல எனக்கு வேணும் பாட்டி, பாட்டி பிளீஸ் பாட்டி எனக்கு பிடிக்கும் பாட்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவங்க முந்தானி இருக்கும்ல அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்கீங்க. அவங்க வந்துட்டு அவன்கிட்ட கேட்கணும்டி, அவன் உன்னை விட ரொம்ப பெரிய பையன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் பேசணும். எங்க அம்மா திட்டுவாங்கடி அப்படின்னு. அம்மாக்குலாம் ஓகேனா, அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, பேசு பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவங்க கொஞ்சிட்டே இருக்கீங்க. சிக்ஸ் எல்லாம் பிடிச்சி கொஞ்சிறீங்க. ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு அவங்க வந்துட்டு சரி சரி பாத்துக்கிறேன் போ அப்படின்னு. அதுக்குள்ளேயே யாருன்னா பொண்ணு பார்த்து வச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்றுவேன் நான் கல்யாணம் தண்ணிக்கு, அப்புறம் கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எப்படி போவி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன். சத்தியமா பாட்டி கல்யாணம் நீ பிக்ஸ் பண்ணிட்டு நீ பத்திரிக்கை அடி, நான் கொன்றுவோம் உன்னை அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. பாட்டியை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்போ உன் சாய்ஸ், நீ நல்லா இருக்கணும்னா என்ன மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு குசு குசுன்னு காதல் சொல்றீங்க. அவங்க வந்துட்டு சரி சரி போ பாத்துக்கலாம், என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன போ பாத்துக்கலாம் அப்படின்னு. தாத்தாட்டையே சொல்லிடு அப்படின்னு. சரி சரி நான் பேசிக்கிறேன், ஒரு ஊருக்கு போயிருக்காரு அவர்கிட்ட பேசி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. சரியா அப்புறம் போன் பண்ண, என்ன நான் புது போன் வாங்கணும்னு உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி பத்திரம் அதுக்குள்ள கைக்குள்ள போட்டுக்கு என்ன பிளான் போடுறீ அப்படின்ற மாதிரி உங்க பாட்டி சொல்றாங்க. பாத்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு. சரி சரி பத்திரம் அப்படின்ற மாதிரி தயங்க பாத்தடா அப்படின்னு. சரி சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு போயிட்டு சீட்ல உட்காடுறீங்க. அவரு வந்துட்டு உங்க பக்கத்துல உட்கார்றாரு. குட்டி ஸ்பேஸ் தாண்டா இருக்கு. இதுல வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு சின்ன போர்ட் மாதிரி வச்சுட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. அது பக்கத்துலயே டிவி இருக்கு. உங்களுக்கு லெக் வைக்க கூட இடம் இல்ல. நீங்க வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. டேங்கு சுத்தமாவும் முடியல, அவன் உங்களை விட ஹைட்டா இருப்பாங்க. அவனும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்க எப்படியே உட்காடுறான். இப்போ வந்துட்டு கார் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு ஒரு 12 hours டிராவல் இருக்கும் உங்களுக்கு. கார்லயே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிருப்பீங்க நீங்க. இந்த நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம், அதனால கார்லயே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் பிளான் போட்டுட்டு வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் டாட்டா எல்லாம் காட்டிட்டு இப்போ வந்துட்டு கார் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலதான் கிளம்பிருப்பீங்க. மாமா நீ சொல்லவே இல்லை வரேன்னு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. சத்தம் கம்மியா பேசுறீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவர் வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த
டிவி திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால எப்படி சொல்றது, அவங்க பேசுறது வந்துட்டு கேக்கும், ஆனா பார்க்க முடியாது. அந்த திங்ஸ் எல்லாம் வச்சதுனால எல்லாமே மாறிச்சிருச்சு. பேக் சீட்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, வந்துட்டு சவுண்ட் மட்டும் கேட்கும். முன்னாடி பேசுறது பின்னாடி கேட்கும், பின்னாடி பேசுறது முன்னாடி கேட்கும். உங்க அப்பா அம்மா என்னவோ பேசிட்டே வராங்க, நீங்க வந்துட்டு இதை கவனிச்சுக்கிட்டு சொல்லு மாமா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவர் வந்துட்டு ஒன்னும் இல்லடி, இப்பதான் வந்தேன், பட் இருந்தாலும் உங்க வேலை செட் ஆகலையா, அதான் அக்கா கூப்பிட்டாங்க, அங்கே வந்துட்டு மாமா கம்பெனிலே ஒர்க் பாடுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு தாண்டி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பிக்கிறீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க வந்துட்டு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பிக்கிறீங்க. அவரு வந்துட்டு சரி போவோம் அப்படின்ற மாதிரி கம்மன் போயிட்டு இருக்காரு. போன் எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு போன் வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் மா அப்படின்னு, என்னம்மா மா எனக்கு ஊருக்கு போனோடனே போன் வாங்கித்தாமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சரி சரி நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், வாங்கி தரேன் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. இப்போ வந்துட்டு கார் வந்துட்டு டிரைவ் ஆகி போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போதுரா, நீங்க வந்துட்டு அப்படியே வெறுப்பாவது உங்களுக்கு. அந்த பிளேஸ்ல வந்துட்டு உங்களால உட்காரவே முடியல, கால்லாம் மடக்கவே முடியல, கால்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. நீங்க வந்துட்டு எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறீங்க. இப்போ ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு, டிராவல் போயிட்டே இருக்கு. நீங்க வந்துட்டு இங்க ஒரு 5 o'clock கிளம்பினாதான் அடுத்த நாள் 5 o'clock, அதான் நைட் ஃபுல்லாமே வந்துட்டு டிராவல் இருக்கும். அதனால நீங்க வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே அந்த ஷீட்லயே வந்துட்டு சாஞ்சிட்டே வரீங்க. உங்க அப்பா அம்மா பேசிட்டே வராங்க, நிறைய திங்ஸ் பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படியே கேட்டே இருக்கீங்க. தாங்க பாட்டுன்னு போன் நோண்டிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அடிக்கடி தாங்க கவனிக்கிறீங்க, பட் அவன் கவனிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்க வந்துட்டு தத்தி மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சமகால திட்டிட்டு நீங்க வந்து திரும்பிக்கிறீங்க. அவன் வந்து நாடி அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு எதுவுமே சொல்லல. லெக் வந்துட்டு அடிக்கடி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு 7:30 மேல ஆகுது. அவர் வந்துட்டு போன் எடுத்துட்டு சைட்ல, அதான் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்க வச்சுட்டு அவர் வந்துட்டு ஏய் இங்க பாரு ஒயான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு என்ன மாமா அப்படின்றீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாரு. நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஷேக் பண்ணிடுறீங்க. அவர் வந்துட்டு கிட்ட வா அப்படின்ற மாதிரி ஹேண்ட் வச்சுட்டு சைகை பண்றாரு. நீங்க வந்துட்டு என்ன மாமா அப்படின்ற மாதிரி கிட்ட போறீங்க. உன்னால அங்க உட்கார முடியலையா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்ககிட்டதான் திங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு லெக் வைக்கிற மாதிரி. நீங்க வந்துட்டு கால் வலிக்குது அப்படின்றீங்க. சரிங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்க வந்துட்டு என்ன மாமா கிட்ட வாடி அப்படின்ற மாதிரி உங்க ஆண்ட பிடிச்சி உங்களை கிட்ட இழுக்கிறாரு. அவர் இழுத்தோடனே நீங்க சல்லுன்னு வந்துடுறீங்க அந்த சீட்ல. உங்களுக்கே தெரியல நடாது அப்படின்னு. அவர் வந்துட்டு சரி என் லேப்ல ஏறி உட்காரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க, நீ லெக வந்துட்டு அப்படி நீளமா நீட்டிக்கோ, அப்போ வந்து உனக்கு ஈஸியா இருக்கும்ல, வா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்றாரு. மாமா உனக்கு வலிக்கும் மாமா, நான் வெயிட்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேடி நீ உட்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்துட்டு மாமா அது சத்தம் போடாதடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி எடி ஷேக் பண்ணீங்க. ஏறி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு பிளஸி ஆகுது, சையா ஆகுது, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நீங்க வந்துட்டு அம்மா நீ சீரியஸா தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. சீரியஸா தாண்டி சொல்றேன், உட்காரு, உட்காந்து லெக் நல்லா நீட்டி விட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவரோட லேப் மேல வந்துட்டு அவருக்கு வலிக்காத மாதிரி உட்காடுறீங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அவர் மேல ஃபுல் வெயிட்டும் போடாத மாதிரி வந்துட்டு உங்க லெக்ல வந்துட்டு கொஞ்சம் வெயிட், அது எப்படி சொல்லிட்டு அவர் ஃபுல் வெயிட் ஆகாத மாதிரி உட்காருங்க. இப்போ ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் வந்துட்டு உங்க லெக்க பிடிச்சி அவர் கிட்ட இழுத்த மாதிரி உட்கார வைக்கிறாரு. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. அம்மா ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. கஷ்டப்பட்டடி அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க லெக் மேல அவருக்கு ஹேண்ட் வச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா, நீங்க கொஞ்சம் சிட்டி கேர்ள் தான், ஆனா இவ்வளவு நாள் வந்துட்டு நீங்க இந்த ஊர்ல இருந்திருப்பீங்களே, ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்துட்டு நைட்ல போட்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்கர்ட்டும் ஸ்லீவ்லெஸ் ஒரு மேல வந்துட்டு ஒரு பனியலும் வந்துட்டு போட்டிருப்பீங்க, டிஷர்ட் மாதிரி. அதுல வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் இருக்காது, ஓகேவா? அத
கை இருக்காத மாதிரி ட்ரெஸ் தான் ஓகேவா. அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுப்பீங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். கார்ல வந்துட்டு தானே போறோம் அப்படின்னுட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, பேக் சீட்ல வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் இருக்கும். அதுல வந்துட்டு நல்லா காத்துலாம் வர ஆரம்பிச்சிருமா. நீங்க வந்துட்டு ஓகே இப்படி போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்கர்ட் வந்துட்டு நல்லா லெக் உங்க தைஸ் வரைக்கும் வர மாதிரிதான் இருக்கும் அந்த ஸ்கர்ட். நீங்க அந்த மாதிரி போட்டுப்பீங்க. அவரு கரெக்டா உங்க ஸ்கர்ட்டுக்கும் உங்க தைஸுக்கும் அதான் தைஸ்ல வந்துட்டு நல்லா ஆன் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ண மாதிரியே பிடிச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு ஏன் அந்த ட்ரெஸ் போட்டேன்னு இப்பதான் தெரியுது, தெரியாம போட்டுட்ட கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்க வேண்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு கம்மனு வந்துட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி அதான் உங்க ஹிப்ல ஒரு ஹேண்டும் உங்க தைஸ்ல ஒரு ஹேண்டும் நீங்க விழாத மாதிரி பிடிச்சிருக்காரு. நீ தூங்குடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மாமா உனக்கு கஷ்டமா இருக்கும், நான் இறங்கி கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு குசு குசுன்னு பேசுறீங்க. வெளியே கேட்காத அளவுக்கு உங்க அப்பா அம்மா பேசுறது நல்லா கேக்குது. அவர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்க அம்மா ஒயான் அப்படின்னு ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னம்மா போர் அடிக்குதா என்ன, போன் வேணா தரட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேம்மா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ண மாதிரியே சொல்றீங்க. இதை தயாங்க கவனிச்சுட்டான். உங்களை இன்னும் டைட்டா ஹக் பண்ணிட்டு பிடிக்கிறான், இன்னும் டைட்டா பிடிக்கிறான். நீங்க வந்துட்டு என்னம்மாமா அப்படின்றீங்க. ஒன்னும் இல்லாடி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்றாரு. நீங்க வந்துட்டு தயாங் நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டோன்னே நானா மாமா போன் நோண்டிட்டு இருக்க மாமா, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் தானே அப்படியே போன் நோண்டிட்டே நான் தூங்கிடுறேன் அப்படின்னு. சரி சரி பார்த்து டிவி மேல எல்லாம் விழுந்துட போறீங்க பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்துட்டு சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க நான் தூங்குறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் வந்துட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. நீங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே குமிஞ்சுக்கிறீங்க. உங்க மாமா வந்துட்டு உங்க டைட்டாக் பண்ணிக்கிட்டே என்னாடி அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஹே உனக்கு என்ன பிடிக்குமாடி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்களை யாருக்கு மாமா பிடிக்காது, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் டைலாக் நீங்க சொல்றீங்க. அவருக்கு சரி காண்டாவுது. என் டைலாக் எனக்கே சொல்றா பாரு அப்படின்ற மாதிரி நீ சொல்றீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க வந்துட்டு உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்றீங்க. என்னடி இப்படி சொல்ற, அப்படியே நீ மடி மேல வந்து உட்கார வச்சோடனே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க வந்துட்டு அது எதுக்குன்னா அது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஷக்காய் சொல்றீங்க. அவர் வந்துட்டு உங்க சிக்ஸ்ல வந்துட்டு ஒரு பிக் தந்துட்டு சரி சொல்லு நீ சொல்லு, நீ வார்த்தையெல்லாம் அடுக்கி இப்ப சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நக்கலா ஸ்மக்கோட கேக்குறாரு. நீங்க வந்துட்டு அது சொம்மாமாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு சொல்றீங்க. சரிடி அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு சொல்லிடுறாரு. நீங்க வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப கொஞ்ச நேரம் தான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு, சாஞ்சுக்கோ, உங்க செஸ் மேல சாஞ்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஒன்னும் அவ்வளவு வெயிட்டாலாம் இல்ல, நல்லா புஸ் புஸ்ன்னு டெடி பேர் மாதிரி இருக்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அத்தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபேஸ திருப்பிக்கிறீங்க. என்னாடி அப்படின்ற மாதிரி உங்க சிக்ஸ் பிடிக்கிறாரு. நீங்க வந்துட்டு ஒன்னும் இல்ல அப்படின்றீங்க. அவர் திருப்பியும் வந்துட்டு உங்களை டைட்டா பிடிச்ச மாதிரியே வந்துட்டு உங்க லெக்ல நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு நீங்க கீழே விழாத மாதிரி பிடிச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு அவர் செஸ்ட்ல சாஞ்சிட்டு நான் தூங்கட்டா அப்படின்றீங்க. தூங்குடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி அவர் ஹக் பண்ண மாதிரியே இப்போ வந்துட்டு நீங்க படுத்துருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமா தூக்கமே வரல, ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் எகுறுது. அவரோட ஹார்ட் பீட்டை நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அவரது செம்ம ஃபீட் போயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:30 மேல ஆகுது. அது வந்துட்டு அவருமே வந்துட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிருக்காரு. அவரோட ஹேண்ட் கிட்டத்தட்ட உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட அப்பர் தைஸ் வரைக்கும் இருக்கு அவரோட ஹேண்டு. டைட்டா பிடிக்கிறன்ற பேர்ல அப்படியே நல்லா ரப் பண்ணி அப்பர் தைஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட உங்க லோவர் பார்ட்டுக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா தைஸ்ல இருக்காங்க. நீங்க வந்துட்டு அதெல்லாம் கவனிச்சுதான் இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அவரோட ஹேண்ட் அங்க இருக்கிறது. அவர் அடிக்கடி ரப் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஹைப் ஆகுது உங்களுக்கு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவருக்கு அதுக்கு மேல ஹைப் ஆகுது. அவருக்கா அப்போ வந்துட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு என்னவோ கீழே வந்துட்டு குத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க.
என்னடி தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி என்ன அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு மாமா கீழே என்னவோ குத்துது மாமா அப்படின்றீங்க. ஏ அதெல்லாம் குடும்பம் சொல்லுவாங்கடி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேக்குறாரு. நீங்க வந்துட்டு அவரோட நெக்ல அவங்களோட ஃபேஸ் வச்ச மாதிரி மாமா குத்துது மாமா அப்படின்றீங்க. ஒரு மாதிரி உங்க சவுண்ட் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் வந்துட்டு அவங்க இப்போ பிடிச்ச மாதிரி அமைதாரு கேக்கு போகுது அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு மாமா குத்துது மாமா அப்படின்ற மாதிரி நீங்க அகெயின் சொல்றீங்க. அவருக்கு செம்ம ஹைப்பாகுது. டக்குன்னு உங்க சீக்ஸை பிடிச்சி லிப்ஸ்லயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிக் தந்துட்டு எடுத்துடுறாரு. தூங்கு நீ, அது அப்படிதான் இருக்கும், சரியாயிடும் அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு அவரை டைட்டா ஹக் பண்ண மாதிரி உங்களோட ஹேண்ட் ரெண்டும் அவரோட அதான் எப்படி சொல்றது செஸ்டுக்கு நேரா லெக்கு அதான் எப்படி சொல்றது அவரோட ஹேண்ட் உங்களை பிடிச்சிருக்காருல்ல அதுக்கு கீழே வந்துட்டு நீங்க பிடிச்ச மாதிரி அவரோட பேக்ல உங்களோட ஹேண்ட் வச்ச மாதிரி நீங்க அவரை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் இன்னும் குத்துதா என்னடி அப்படின்றாரு. மாமா குத்துது மாமா அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி சொல்றீங்க. அவர் வந்துட்டு சோ நான் தாண்டி பண்றது பண்ண முடியாதுரி, கார்ல வேற இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்மைலியா ஆகுது. நீங்க ஒரு ஷையா ஆகுறீங்க. நீ தூங்கு மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவரை ஹேக் பண்ணிட்டு அவரோட செஸ்ட்ல டேப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு தூங்க சொல்லி நீங்க வந்துட்டு ஹே இப்பெல்லாம் உட்காந்து தட்டினா எப்படி தூக்கம் வரும் அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவர் வந்துட்டு சரிடி அப்படின்ற மாதிரி ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிருக்காரு. அவரோட ஹேண்ட் இப்போ வந்துட்டு உங்களோட மேல பனியல் போட்டிருப்பீங்க இல்லையா அதுக்குள்ள ஒரு ஹேண்ட் ஃபுல்லா வந்துட்டு உங்களோட பேக் ஃபுல்லாமே வந்துட்டு அவரோட ஹேண்டு படுற மாதிரி வந்துட்டு பிடிச்சிருக்காரு. உங்க ஹின்னர் ஊக்கு இருக்குல்ல உள்ள அது மேல அவரோட ஹேண்ட் வச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு செம்மையா ஃபீல் ஆகுது. அவரு ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி சூடா இருக்கு. அந்த சில்லுன்னு காத்துக்கும் அவரோட ஹேண்ட் சூடா இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட இன்னொரு ஹேண்ட் வந்துட்டு தைஸ்ல இருக்கு. நீங்க அப்படியே அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களால முடியல என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு அப்படியே கார் டிரைவ் வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஒரு 10:30 வரைக்கும் போயிட்டு டக்குன்னு வந்துட்டு கார் ஸ்டாப் ஆகுது. உங்களுக்கு பொக்குன்னு ஆயிடுது அப்படின்றீங்க. டக்குன்னு உங்களை எந்த மாயத்துல தூக்கி உங்களோட பிளேஸ்ல உட்கார வச்சாருன்னே தெரியல. நீங்க உட்கார வச்சுட்டு உங்க ஸ்கர்ட்டை நல்லா இழுத்து விட்டுட்டு மேல பனியில இருக்கும்ல அதையும் நல்லா இழுத்து விட்டுட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு சைடு சாஞ்சுக்கிறாரு தூங்குன மாதிரி. நீங்களும் கம்முன்னு சாஞ்சுக்கிறீங்க. வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி. இப்போ வந்துட்டு பேக் டோர் கிட்ட வந்துட்டு தயங்கா ஒயான் எந்திரிமா சாப்பிடணும்னு என்ன இல்லையா உங்களுக்கு, எந்திரிங்க அப்படின்னு ஒண்ணு அக்கா அப்படின்ற மாதிரி தயங்க வந்துட்டு அப்படியே இப்பதான் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்த மாதிரி அவரோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு ஹேர் எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. கண்ணெல்லாம் ஒரு லைட்டா திறந்துக்கிட்டு மா அப்படின்ற மாதிரி நீங்களும் எந்திரிக்கிறீங்க. சாப்பிடுங்க வாங்க எந்திரிங்க, ஹோட்டல்ல தான் நிறுத்திருக்காங்க, என்ன வேணுமோ 2 பேரும் சாப்பிட்டு வந்து தூங்குங்க வாங்க அப்படின்னு ஒண்ணு நீங்க வந்துட்டு மாமா போலாமா அப்படின்றீங்க. போலாண்டி அப்படின்னுட்டே அவரும் வராரு. இப்ப வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க 2 பேருமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா 2 பேரும் அப்படின்னு. ஆமா தூங்கிட்டு தான் இருந்தாங்க, இப்பதான் எழுப்பினாங்க. ஆமா டயர்டா இருந்துச்சா, டிராவல் வேற ரொம்ப தூரம் அதனாலதான் அப்படின்ற மாதிரி. சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்குள்ள போறீங்க. ஹோட்டலுக்குள்ள போனோடனே இப்போ வந்துட்டு அங்க அப்படியே வந்து டேபிள் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. பிடிச்ச ஃபுட் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தயாங்க உங்களோட தைஸ்ல தான் ஹேண்ட் வச்சிருக்கான். இன்ன வரைக்குமே வந்துட்டு யாரும் கவனிக்காத மாதிரி உங்க அவனோட ஹேண்டை வந்துட்டு உங்க தைஸ்ல வச்சு ரப் பண்ணிக்கிட்டே இது சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பாடா வந்துட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கான். இதை உங்க அம்மா கவனிக்கிறாங்க. இந்த ஹேண்ட் வச்சதுல அவன் சாப்பாடு உங்களுக்கு எடுத்து வைக்கிறது அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மா வந்துட்டு உங்க அப்பாவை லைட்டா லெக்ல தட்டி விட்டுட்டு
இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்ணை காட்டுறாங்க. டேங் வந்துட்டு ரொம்ப பாசமா உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். நீங்க வந்து டக்குன்னு உங்களுக்கு குறையிறது பாத்துடி அப்படின்ற மாதிரி டக்குன்னு தண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்க தலையில ஒரு மாதிரி தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு குடி பொறுமையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி மாமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டே குடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க அம்மா கவனிக்கிறாங்க. உங்க அம்மா வந்துட்டு உங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி பேசல கண்ணை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு சரி சரி போய் பேசிக்கலாம் விடு அப்படின்றாரு. அப்படியே கண்ணாலேக்கு சொல்றாரு. நீங்க வந்து நீங்க 2 பேரும் கவனிக்கல அதெல்லாம் பாத்து ஓயான் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டீங்க. அவர் அவங்க கிட்ட காட்டிட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அகெயின் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு சைட்டா வராங்க. வந்துட்டு நீங்க எப்பயும் போல உங்களோட சீட்ல போய் உட்காருங்க. உங்க அப்பாவும் உட்காராரு. இப்போ வந்துட்டு எல்லாம் செட்டில் ஆனோடனே ஸ்டார்ட் பண்றாங்க அகெயின். இப்போ வந்துட்டு ஒரு 11 o'clock மேல ஆகுது. அப்படியே வந்துட்டு ரைட் வந்து போயிட்டு இருக்கு. ஃபுல்லா வந்துட்டு ரோட் ஃபுல்லாமே அங்கங்க காசுலாம் நிறுத்திருக்காங்க அந்த டிராவல்ல. நீங்க வந்துட்டு ஆனா போயிட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த டிராவல் வந்துட்டு செம்மையா ஒரு மாதிரி சைலண்டா போகுது. உங்க அப்பா அம்மா பேசிட்டு வர்றது உங்களுக்கு நல்லா கேட்டுட்டு இருக்கு. உங்க மாமாவும் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு 10 minutes தாண்டா கார் ஸ்டார்ட் பண்ணி அகெயின் வந்துட்டு ஒரு கை எடுத்து வந்து உங்க கை மேல டேப் பண்றாரு. நீங்க வந்துட்டு திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பப்பேஸ்ல உங்களை பாக்குறாரு. அந்த இருட்டுல கூட அவரோட பப்பேஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஹெட் செக் பண்ணிக்கிட்டு போயிட்டு அகெயின் வந்துட்டு அவரோட லேப்ல உட்காடுறீங்க. இந்த டைம் நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி அகெயின் புடிச்சுக்கிட்டு என்னடி ஓகேவா அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்றீங்க. மாமா எனக்கு உங்களுக்கு என்ன ரியலாவே பிடிக்குமா மாமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க குசுன்னு. அவர் வந்துட்டு பிடிக்கும்டி அப்படின்றாரு. அப்புறம் ஏமாமா என்னை விட்டு ரொம்ப தூரம் போன நீ அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவர் வந்துட்டு நான் தாண்டி பண்றது வேலைடி, அதனால நீ தூரமா போக வேண்டியதா இருந்தது, உன்னை நான் விட்டுட்டா போனேன், உன் நினைப்போட தாண்டி இருக்கேன், உன்கிட்ட போன் கூட இல்லை, இல்லைன்னா நான் உன் போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு டெய்லியும் பேசணும்னு எனக்கு அவ்வளவா தோணும் தெரியுமா. என்னடி பண்றது, நீ என்னை விட சின்ன பொண்ணு ஆயிட்ட, ரொம்ப என் மேலதான் தப்பு, நான் முன்னாடி வந்துட்டேன் முந்திரி கொட்டியாட்டம், இல்லைன்னா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செஸ்ல அவரோட ஹேண்ட் வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ண மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்தே பாத்துக்க வேண்டியது, கொஞ்சம் கொஞ்சமா வளர அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படின்றீங்க. அது வந்துட்டு சத்தம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்க சிக்ஸ பிடிச்ச மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு சரி அப்படின்றீங்க. வந்துட்டு அவர் வந்துட்டு லைட்டா டச் பண்ணி லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏய் பாரு என்ன அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு மாதிரி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு பாரு என்ன அப்படின்ற மாதிரி அகெயின் சொல்றாரு. நீங்க வந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி சொல்லுமாமா அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு எனக்கு வேணும் பேபி அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு மாமா நான் ரொம்ப சின்ன பொண்ணு மாமா அப்படின்றீங்க. அப்புறம் ஏன்டி என் மேல மட்டும் உனக்கு ஆசை வந்தது அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கேக்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல சுத்தமா. நீங்க வந்துட்டு மாமா நான் உன்னை லவ் தாமா பண்றேன், ஆனா அது அப்படின்றீங்க. உங்களுக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏய் நாடி இதெல்லாம் நான் தாண்டி உங்க வீட்டுல வந்துட்டு கெத்தா சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்க பாரு நீ என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு, 10 வருஷம்டி கேப் நின்றுச்சு, நான் என்னதான் பண்றது, அப்புறம் வேற யாருன்னா ஒண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, எனக்கு யாருன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு நீங்க வந்து டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடுறீங்க அவரை சிக்ஸ்லே. உங்களுக்கு எப்படி கோவம் வந்து அவரை அடிச்சிங்கன்னே தெரியல, பட்டுன்னு சிக்ஸ்லயே ஒரு அடியை போட்டுருக்கீங்க. ஒரு டக்குன்னு வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டு என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா ஒண்ணு இல்ல கொசுமா நல்லமா அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. உங்க அம்மா வந்துட்டு இப்ப சரி பத்திரம் கொசு வேற கடிக்குதா, கொசு வத்தி என்ன இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன சொன்ன நீ அப்படின்ற மாதிரி மாமா வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்றீங்க. என்னடி சேண்டி அடிச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வேற பொண்ணு கல்யாணம் பண்ணுவியா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. வந்துட்டு பின்னாடி
அப்புறம் என்ன பண்றது, நீ என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணாச்சே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யாருன்னா பாத்து புடிச்சிருக்குன்னு சொன்ன வச்சுக்கோ, உன் குறவழியே கடிச்சிருவேன் நானு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரோட அந்த எப்படி சொல்றது, அவரோட நெக்கிட்ட அந்த இது இருக்கும்ல, என்னது சொல்லுவாங்க, என்னது அந்த ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது ஏதோ ஆப்பிளா என்னோ சொல்லுவாங்க, அந்த நெக்கிட்ட இருக்கும்ல அந்த 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 சவுண்ட் வருமே, அது வந்துட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டு குறவலையை கடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. கோட்டேரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மா கொசோத்தி இல்லம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிப்பா சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அடிக்கிற என்ன அப்படின்ற மாதிரி அவர் அகைன் கேக்குறாரு. பின்னா என்னை விட்டு போன நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அகைன் கேக்குறீங்க. சரிடி சரிடி நான் போலடி அழகி அப்படின்ற மாதிரி உங்க சிக்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஒரு பிக் வந்துட்டு டைட்டாக் பண்ணிக்கிறாரு. கொன்னுடுவான் உன்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அகைன் சொல்றீங்க. சரிடி சரிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் தான் நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. என்னடி சாரி மாமா அப்படின்றீங்க. ஏன்டி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க வந்துட்டு உன்னை நான் அடிச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அடிக்கும் போது தெரியல, அடிச்சு முடிச்ச பிறகு சொல்றா பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாமா வேணும் அடிக்கல மாமா, கோவத்துல அடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவரோட சீக்ஸ் வந்துட்டு உங்க அத ஜாலைனை வந்துட்டு உங்க குட்டி ஹேண்டால புடிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கீழே குமிஞ்சு உங்களை பாக்குறாரு. நீங்க வந்து அவரோட சீக்ஸ பிடிச்சிட்டு அவரோட சீக்ஸ்ல டைட்டா ஒரு பிக் தரீங்க. அவர் வந்துட்டு எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு மாதிரி ஃபேஸ திருப்பிக்கிறாரு. நீங்க வந்துட்டு அந்தந்த சிக்ஸ்லயும் ஒரு பிக் தரீங்க. அவர் வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபேஸ திருப்பிக்கிறாரு. என்னம்மா பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க வந்துட்டு உங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிப்ஸ வந்துட்டு பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. நீங்க வந்துட்டு என்னம்மா அப்படின்றீங்க. அதுக்கு வந்து தேய் வந்துட்டு உங்களை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி எடை ஷேக் பண்றாரு. கேக்கும் மாமா அப்படின்றீங்க. சாடி அப்படின்ற மாதிரி கெத்தா ஒரு மாதிரி ஸ்மார்க்கோட வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு நிமித்த மாதிரி, அது எப்படி சொல்றது, உங்களை பார்க்காத மாதிரி மேல பார்த்த மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அவரோட லேப்ல வந்துட்டு தூங்குற மாதிரி, அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி படுத்த மாதிரியே படுத்துட்டு இருப்பீங்க. அவர் வந்துட்டு மாமா இங்க பாரு அப்படின்றீங்க. நாடி அடிச்சல போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அம்மாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிக்ஸ பிடிச்சி கீழே அது எப்படி சொல்றது, கீழே பாக்குற மாதிரி அவர் வந்துட்டு கூப்பிட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு என்னடி அப்படின்ற மாதிரி கீழே கும்பிடுறாரு. நீங்க வந்துட்டு ஒரு சிக்ஸ பிடிச்சி லிப்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஒரு பிக் தரீங்க. உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி சொல்றது, அது கிஸ்லாம் மட்டும் தெரியல, ஒரு மாதிரி பிக் மட்டும் தரீங்க. அப்படியே டக்குன்னு வந்துட்டு இதாண்டா சாக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு மாதிரி லாங்கா போகுது அந்த கிஸ்ஸு. அவரோட ஹேண்ட் உங்க உடம்பெல்லாம் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. அக்கேன் நீங்க வந்துட்டு உங்களுக்கு மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டக்குன்னு கீஸ பிரேக் பண்ணிட்டு கூப்பிடுறீங்க. என்னடி சத்தம் போடாத அப்படின்றாரு. மாமா அகேன் குத்துது மாமா அப்படின்றீங்க ஒரு மாதிரி பப்பி ஐஸ்ல. அதுக்கு என்னடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அது ஏன் குத்துது மாமா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களோட டைஸ்ல ஹேண்ட் வச்சுட்டு நீல காட்டுறேன் ஏன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து மாமா என்னது அப்படின்றீங்க. இல்லி அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்க கண்ணை பார்த்த மாதிரி உங்களை பார்த்துட்டே வந்துட்டு ஐஸ் எப்படி சொல்றது, ஐஸோட ஐஸ் வந்துட்டு கான்டாக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு பிடிச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு அவர் கண்ணையே பார்த்துருக்கீங்க. அவரோட ஹேண்ட் உங்களோட கீழே லோவர் பார்ட் வரைக்கும் அவரோட ஹேண்டை எடுத்துட்டு போயிட்டு அது வந்துட்டு உங்க இன்னர் மேலே ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே எங்க போச்சுன்னா அது குத்தாதுடி அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. ஆமாண்டி இங்க போச்சுன்னா அது குத்தாதடி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டே சொல்றாரு. என்ன மாமா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வேணாவா அப்படின்ற மாதிரி அவர் அகைன் கேக்குறாரு. வேணாம் மாமா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க சொல்றீங்க. அவர் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஹேண்ட் எடுத்துறாரு. நீங்க வந்துட்டு மாமா கோச்சிக்காத மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அகைன் சொல்றீங்க. சரி விடுடி நான் எதுவும் பண்ணல விட்ரி அப்படின்றாரு. ஃபேஸ் உங்களை பார்க்கவே இல்லை, அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்க வந்துட்டு
மாமா நான் ரொம்ப சின்ன பொண்ணு மாமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ போ போ எட்டி எட்டி தள்ளி உட்காரு, அங்க போய் உட்காரு நீ போ அப்படின்ற மாதிரி உங்க உங்க ஹேண்ட பிடிச்சி இழுத்து தள்ளி உட்கார வைக்க ட்ரை பண்றாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்ற மாதிரி திருப்பி நோன்றீங்க. அவரு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஆனா உங்களுக்கு உங்களுக்கு காட்டாத மாதிரி அவர் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னமாம்மா அப்படின்ற மாதிரி நீங்க அங்கேயும் சொல்றீங்க. சரி அது வேணா, கை மட்டும் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. புரியல அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்ணீங்க. அவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா உட்காரேன், இப்படி கீழே உட்காரு அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்துலயே உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்க உட்காருங்க, கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி ஒபைட் கிட் மாதிரி நீங்க உட்காந்துக்கிறீங்க கம்முன்னு. அவர் வந்துட்டு என்ன பண்றேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. ரோட்ல போயிட்டு இருக்கு வண்டி, பெருசா வண்டிலாம் எதுவுமே போகல. முன்னாடியே வந்துட்டு முன்னாடி நடக்கிறதுக்கு ஒண்ணு கூட அது அவங்க பேசுறதா கேட்டுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க பேசுறதும் கம்முன்னு ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க அம்மா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு டிரைவ் பண்ணணும் இல்லையா, அவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அம்மா என்னது அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு வெயிட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு நார்மலா ஒரு பேண்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் ஒரு ஒயிட் டிஷர்ட்டும் போட்டிருப்பாரு. அவர் வந்துட்டு டிஷர்ட்டை லைட்டா தூக்கிட்டு பேண்ட்டை வந்துட்டு அன்சிப் பண்ணிட்டு ஹேண்ட் வை அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேசி பாக்குறீங்க. ஹே ப்ளீஸ் டி வைடி, நீ கல்யாணம் பண்ணிக்க போற தானே, உனக்கு என்னன்னா பிடிக்கும்லடி, நான் என்ன நம்புடி, நான் விட்டுலாம் போக மாட்டேன், ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஹோப்போட உங்களை பாக்குறாரு. இந்த ஐஸை பார்த்தாலே அவங்க போய் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியும்ல. உங்களுக்கு உங்க மாமனா ரொம்ப பிடிக்கும், இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாம. நீங்க வந்துட்டு நான் சொல்லவே முடியல உங்களால. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு ஃபேஸ் காட்டுறாரு. உங்களுக்கு வந்துட்டு அவரோட ஃபேஸ் அவ்வளோ அழகா தெரியுது. நீங்க வந்துட்டு அவரோட சிக்ஸை பிடிச்சி கிட்ட இழுக்கிறீங்க. அவர் வந்துட்டு பண்ணடி அப்படின்னுட்டே வர்றாரு. நீங்க வந்துட்டு அவரோட லிப்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா உங்க ஹெட்டை வந்துட்டு லைட்டா பெண்ட் பண்ண மாதிரி அவர் லிப்ஸ்ல லைட்டா கிஸ் பண்ணிட்டே நீங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் வந்துட்டு உங்க சிக்ஸ் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு நீங்க கிஸ் பண்ணும் போதே அவரோட அந்த பாத் மேல ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. லைட்டா உங்க லிப்ஸ்ல பைட் பண்ணிட்டு கிஸ்ல இருந்து பிரேக் பண்றாரு. ஏன்னா நீங்க விட்டுக்கவே மாட்டீங்க கிஸ்ல இருந்து பிரேக் பண்றதுக்கு. இப்போ வந்துட்டு பண்ணுடி அப்படின்ற மாதிரி உங்க சிக்ஸை பிடிச்ச மாதிரியே அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா ஆமா ஓகேவா உனக்கு அப்படின்றீங்க. சரி பண்ணுடி அப்படின்ற மாதிரி ஒன்று மூன் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஹே மவுத் வைக்கிறியா அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு ப்ளீஸ் 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 வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் பப்பி ஐஸ்ல நீங்க பாக்குறீங்க. இப்போ அவர் வந்துட்டு ஷோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்க அகெயின் எட்டு ஷேக் பண்றீங்க. அவர் வந்துட்டு சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்க வந்துட்டு தங்கம் மாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி அவரோட சிக்ஸ்ல கிஸ் பண்றீங்க. அவர் வந்துட்டு ஹே இங்க வாடி இன்னும் கொஞ்சம் கிட்ட வா அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு இன்னுமா அப்படின்றீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கொஞ்சம் கிட்ட போறீங்க. உங்க லெக்கை வந்துட்டு தூக்கி அவரோட லெக் மேல போடுறாரு. 2 லெக் இல்ல, ஒரு லெக் மட்டும் போடுறாரு. என்னமாம்மா அப்படின்றீங்க. போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கம்முன்னு போட்டுக்கிறீங்க. அவரோட ஹேண்ட் நல்லா லென்த்தா இருக்கும் இல்லையா, அவர் வந்துட்டு உங்க ஹிப்ப சுத்தி அதாவது உங்க ஹிப்ப சுத்தி பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு உங்க தைஸ்ல அவரோட ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி உங்க ஸ்கர்ட்டை வந்துட்டு மேல ஏத்துறாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. அமைதியாரு அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு சரி என்னவோ பண்றாரு அப்படின்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு எப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு லைட்டா அவங்க இன்ன மேல ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிட்டு இருக்காரு. மாமா மாமா என்னமாம்மா அப்படின்றீங்க. அமைதியாரு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு.
ஒரு செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு ப்ளஷர் ஆகுதோ அதை விட ஒரு டபுள் மடங்கு ப்ளஷருக்கு வந்துட்டு அவருக்கு தர மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே ரப் பண்றீங்க. அவர் வந்துட்டு அவருக்கு ப்ளஷர் ஆகுது இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் ப்ளஷரா உங்களுக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு ப்ளஷர் போடுறாலும் அதை விட நீங்க டபுள் மடங்கு ப்ளஷர் போடுறீங்க. அதனால அவருக்கு அதை விட ஐப்ல உங்களுக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தாண்டா போயிட்டு இருக்கு. அவருக்கு சுத்தமா முடியல. அவர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்க இன்னருக்குள்ளேயே ஹேண்ட் விட்டுறாரு. நீங்க வந்து மாமா அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க நெக்ல வந்துட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு மாமா என்ன மாமா அப்படின்றீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க ஃபுல்லாமே பயங்கரமா 2 பேரும் ப்ளஷர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு ஐப் ஆயிட்டு அந்த பேண்ட் ஃபுல்லாமே நனைஞ்சிருது, அந்த இடம் ஃபுல்லாமே. நீங்க வந்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க மாமா அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு அப்படியே தூக்கி வந்துட்டு உங்களை அவரோட லேப்ல உட்கார வச்சுக்காரு. ஜிப் கூட போட்டுக்க மாட்டாரு, அது மேல உட்கார வச்சிடறாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு செம்மையா இப்போ வந்துட்டு பயங்கரமா ரப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க ஒன்னும் ஐப் ஆகல, அதனால பயங்கரமா ரப் பண்றாரு. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஐப் ஆயிடுது. அப்படி எண்ட் ஆயிருச்சு. ஓகேவா, தென் அவ்வளவுதான்டா ரைட் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரைட் போயிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்த்த நல்ல உள்ளங்களுக்குலாம் ரொம்ப நன்றி டைம் கொடுத்து பார்த்ததுக்கு. அண்ட் ஐ ஹோப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வராம தான் நல்லதா இருக்கும். சரி, போதுண்டா, ஹெட்ஃபோன் போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாய்டா, மீஸ் லவ், ஆல் டேக் கேர், ஹெல்த்தை பாத்துங்க, பாய்.